வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனானவர் புதன். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் 8ஆம் வீட்டில் இருக்கார். அப்புறம் 6ஆம் தேதி ஏப்ரல் திரும்ப வக்கரகதியில் உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். திரும்ப 25ஆம் தேதி வாக்கில் 8ஆம் வீட்டுக்கு திரும்ப போயிடுறார். ஸோ இது புதனுடைய சஞ்சாரமாக இருக்குது. சூரியன் 8ஆம் வீட்டில் போய் உச்சமாறார். 7ல் இருக்கார், அதுக்கப்புறம் 8ல் போய் உச்சமாறார். 6ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும். இப்போது இதனால் என்னெல்லாம் விளைவுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீடுன்னா கடன், ரோகம், சத்ரு. நமக்கு உடம்புல வியாதி இருந்தால் அது ஜாஸ்தியாகும். சில பேருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த முதுகுத்தண்டில் ஆப்ரேஷன் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். எதிரிகளால் தொல்லை. இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு தான் செயல்படணும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானம். ஆனால் அங்கே சனி இருப்பது வெற்றியை கொடுத்தாலும் கூட இருக்கிற செவ்வாய் ஒரு போராட்டமான ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பார். அதாவது எதிரியும் பலமாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது. அதனால் கொஞ்சம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. மனைவி ஸ்தானமானது 7ஆம் வீடு. இந்த வீட்டில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார். அது கூட புதன் சேர்றார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து 2 பேருமே 8ஆம் வீட்டுக்கு போகிறாங்க. சூரியன் அந்த இடத்துல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிணக்குகள் ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். சில விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன். திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து நல்லபடியாக முடியும். முடிஞ்ச அப்புறம் என்ன செய்வாங்க, நான் கல்யாணத்துக்கு வுட் பி ஒய்ஃப் அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசிலாம் பார்க்கணும் அப்படின்னு இவர் ஆரம்பிப்பார். அதில் என்னெல்லாம் உளரணுமோ எல்லாம் உளருவான். எனக்கு ஒரு 5 கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்களோட நான் ரொம்ப க்ளோஸெல்லாம் மூவ் பண்ணேன். இந்த மாதிரிலாம் தான் சம்மந்தம் இல்லாமல் உளறி நீ உளறனால அந்த இது பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி நிறையா தான் எனக்கு பல செய்திகள் எனக்கு சேர்ந்துருக்கு. கொஞ்சம் கவனமாக இரு. இந்த இடத்துலலாம் போயிட்டு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. சரியான முறையில் நீ நடந்தேன்னா எல்லாமே நடக்க வேண்டிய இதெல்லாம் சரியாக நடக்கும். பாதி விஷயங்கள் எதனால் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், நம் வாயே நமக்கு சத்ரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாயினால் சாதனைகளும் உண்டு, சத்ருத்தனமும் உண்டு. சில நேரங்களில் இந்த சத்ருத்தனம் வந்துடும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்றபடி இந்த ஒரு காலகட்டத்தில் எதிரிகள் சம்பந்தமாகவோ உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ கூடுதல் எச்சரிக்கை தேவை. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. நல்ல முன்னேற்றமான காலமாகத்தான் இருக்கிறது. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.